சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திடீரென்று அதிமுகவின் இரட்டை தலைமை எடப்பாடி பழனிசாமி எடுத்த திடீர் முடிவு, அதாவது 70% அதிமுக ஒருங்கிணைந்தாலே வெற்றியடையும் என்று கூட்டணி கட்சிகள் தெரிவித்துள்ளனர். பிற கட்சிகளை தனது கட்சியுடன் கூட்டணி வைப்பதற்கு முயற்சிகள் எடுப்பதை விட ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன், செங்கோட்டையன் இவர்களை மீண்டும் அதிமுகவிற்குள் கொண்டு வந்தாலே அதிமுகவில் சிதறி கிடக்கின்ற ஓட்டுக்களை ஒட்டுமொத்தமாக பெற்றுவிடலாம். இதற்கு மிக முக்கியமான காரணமே கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் திமுக வெறும் 3.5% ஓட்டுக்களில்தான் வெற்றியடைந்தது என்பதையும் எடப்பாடிக்கு ஞாபகப்படுத்தியுள்ளது பாஜக. ஆனால் நாங்கள் எதிர்க்கட்சியாக வருவோமே தவிர இவர்களது ஆதரவு எங்களுக்கு தேவையில்லை. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுயநலமாக செயல்படுகிறார் என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது. மேலும் அதிமுகவின் எந்த ஒரு தொண்டனும் திமுகவிடம் மட்டும் தோல்வியே பெறக்கூடாது என்றுதான் நினைப்பான். அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். உதாரணத்திற்கு 2011ஆம் ஆண்டு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு இக்கட்டான சூழல் ஒன்று இருந்தது, திமுகவை தோல்வியடைய வைக்க வேண்டும் என்று. அதற்கு மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் விஜயகாந்த் அவர்களுடன் கூட்டணி வையுங்கள், மேலும் முதலில் ஜெயலலிதா அவர்கள் விருப்பம் இல்லாமல் இருந்தார். ஆனால் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் விஜயகாந்த் அவர்களை கூட்டணிக்கு வைத்தால் மட்டும்தான் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்கும் என்பதையும் கருத்து கணிப்புகள் மூலமாகவும் மாவட்ட செயலாளர்கள் தொண்டர்கள் கூறுகின்ற அறிவிப்பின் காரணமாகவும் அந்த முடிவிற்கு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் விருப்பம் தெரிவித்தார். தொண்டர்களது விருப்பத்திற்கேற்பயே அப்பொழுது அதிமுக வெற்றியடைந்து திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழந்தது. இதுதான் ஒரு சரியான தலைமைக்கு அழகு. தொண்டர்கள் தான் பக்கபலம், தொண்டர்கள் சொல்வதுதான் பேதவாக்கு. ஆனால் இங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொண்டர்களது பேச்சையும் கேட்கவில்லை, நிர்வாகிகளது பேச்சையும் கேட்கவில்லை. ஆனால் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் கூறுவது என்னவென்றால், ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் நாங்கள் இணைவது உறுதிதான், அதை எடப்பாடியே எங்களை வரவேற்பார் என்று கூறியுள்ளார்.